இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரர் ஆகையால் அவர்கள் அடிமைகளாக விற்கப்படலாகாது என்று ஆண்டவர் அத்தனையாய் வைராக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே அதிகாரம் 55ஆம் வசனத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி இங்கே அழுத்த திருத்தமாக தேவன் பேசுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு நல்ல மதிப்பு பெற்ற ஊழியக்காரர்களுக்கு எஜமான்களிடத்தில் நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பும் உண்டு. ஒரு பெரிய பெயர் பெற்ற கம்பெனியில் வேலை பார்க்கிற ஒரு ஊழியக்காரன் ஒரு நல்ல மதிப்பை தன்னுடைய எஜமானிடத்தில் பெற்றுவிட்டான் என்று சொன்னால் அவன் அந்த கம்பெனியில் சக மனிதர்களோடு கூட அவன் அடிமையாய் மாறாத அளவிற்கு ஒரு நல்ல மரியாதையும் மதிப்பையும் பெற்றவனாக அந்த கம்பெனியில் அவன் திகழ முடியும். அதே போல் இந்த உலகத்திலே என் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நாம் தீர்மானித்து விட்டால் அவர் நம்மை குறித்து சொல்லுகிற ஒரு மகா பெரிய அழைப்பு, நான் இவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நான் மாற்றியிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர். அப்போது தேவனுக்கு நாம் அவருக்கு அடிமைகளாய் நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம் பெருமிதம் கொண்டு சொல்லுகிறார், இவர்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி. இவர்கள் என்னுடைய ஊழியக்காரராக இருக்கிறபடினால இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்திற்கும் இவர்கள் அடிமையாக மாட்டார்கள் என்பதை அத்தனையாய் பெருமிதத்தோடு என் ஆண்டவர் சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த, சர்வத்தையும் உண்டாக்கின, சர்வ வல்லவராக இருக்கக்கூடிய ஒரு மகா பெரிய தேவனிடத்தில் நான் அவருக்கு ஊழியக்காரன் என்று நாம் சொல்லும் பொழுது அவர் நம்மை குறித்து பெருமையாய் சொல்லுகிற காரியம், என் மகன் என்னுடைய ஊழியக்காரன், அவன் எனக்கு நல்ல ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்திற்கும் அவன் அடிமையாக மாறமாட்டான் என்கிற ஒரு வைராக்கிய தொனியை என் ஆண்டவர் நம்மை குறித்து சொல்ல முடியும். இந்த உலகத்தில் பணத்திற்கு, மனிதர்களுக்கு, இச்சைகளுக்கு, மற்ற எந்த ஒரு புகழ்ச்சிக்கும் அடிமையாகாத ஒரு வாழ்க்கை நாம் வாழும்படியாக இந்த ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். எனக்கு ஊழியக்காரனாக இருந்தால் அவன் யாருக்கும் அடிமையாக மாறமாட்டான் என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சிறிய சம்பவத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர் தீமோத்தேயுவுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லி அவனுக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் ஆண்டவர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி என்னை ஊழியக்காரராக அவர் ஏற்படுத்தி இருக்கிறபடினால, என்னை ஆர்டினேஷன் பண்ணியிருக்கிறபடினால நான் ஒரு அசுத்த வாழ்க்கைக்கு அடிமையாக இருந்தேன், மற்றவர்களை துன்பப்படுத்துகிறதற்கு அடிமையாக இருந்தேன், மற்றவர்களை தூஷிக்கிறதற்கு அடிமையாக இருந்தேன், அசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு அடிமையாக இருந்தேன், அவிசுவாசத்திற்கு அடிமையாக இருந்தேன். இப்பொழுது அவர் என்னை ஊழியக்காரனாக மாற்றிவிட்டபடினாலே இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை பெற்று நான் இப்பொழுது இவைகளுக்கு அடிமையாகாத ஒரு வாழ்க்கை, அசுத்தத்திற்கு அடிமையாகாத ஒரு வாழ்க்கை, இச்சைகளுக்கு அடிமையாகாத ஒரு வாழ்க்கை, பாவத்திற்கு அடிமையாகாத ஒரு வாழ்க்கை, பணத்திற்கு அடிமையாகாத ஒரு வாழ்க்கை, அரசியல் வாதிகளுக்கு அடிமையாகாத ஒரு வாழ்க்கை, மற்ற எந்த ஒரு கிரியைகளுக்கும், இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு கிரியைகளுக்கும் நான் அடிமையாகாத ஒரு வாழ்க்கையை நான் வாழுகிறேன் என்று சொல்லி இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு அவர் ஆலோசனை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நீ விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவனாக இருந்து நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லி அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நாம் தேவனுக்கு அடிமைகளாய் மாறிவிட்டோம் என்று சொன்னால் அதனால் என்ன லாபம்? ரோமருக்கு எழுதும் பொழுது பவுல் இதனை அழகாக குறிப்பிடுகிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, உலகத்திற்கு அடிமையாகாமல் தேவனுக்கு அடிமையாகி தேவனுடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுகிற
ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, பாவத்தின் அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, பாவத்தினுடைய கொடூரத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறதே அந்த காரியத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால், நீங்கள் தேவனுக்கு நான் உம்முடைய ஊழியக்காரனாய் ஆண்டவரே எஜமானனே நீர் சொல்லுகிற எல்லாவற்றையும் நான் செய்கிறதற்கு ஆயத்தம் என்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்துவிட்டால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே தருகிறவர் மாத்திரமல்ல, எந்த ஒரு பாவத்திற்கும் அடிமையாகாத ஒரு வாழ்க்கையை தருகிறவர் மாத்திரமல்ல, நித்திய காலமாய் அவரோடு வாழுகிற ஒரு நித்திய ஒரு வாழ்க்கையும் ஆண்டவர் தருகிறதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு அடிமைகளோ இல்லை என்று சொன்னால் தேவனுக்கு ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனாக இருப்பதினால் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்கிறதற்கு நான் அடிமை என்று நாம் சொல்லும் பொழுது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமாகக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு தொகையாக நித்திய ஜீவனை, நித்திய வாழ்க்கையை, அந்த பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையை பெற்றவர்களாய் வாழ முடியும். அதற்கென்று பிரயாசப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே தந்தருள்வாராக. ஆமென். உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன், நான்